அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 3 வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம். இது 4வது வீடியோ. 3000 கொஸ்டின்ஸ் இந்த சீரியஸில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா விதமான தேர்வுகளுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். 20 கொஸ்டின் ப்ளஸ் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா டேட்டா நம்ம நிறைய பார்ப்போம். இந்த டெஸ்ட் நிறைய பேர் ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டாக ஆப்பில் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதற்கான ஸ்டெப் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இப்போதைக்கு யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ கிளாஸஸ் இல்லை டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2க்கு அக்னி பேட்ச் போயிட்டுருக்கு. வீடியோ கிளாஸும் இருக்குது, டெஸ்ட் பேட்சும் இருக்குது. அதே போல் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. ஆஃப்லைன் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதே போல் ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீக்லேருந்து உங்களுக்கு கொரியரில் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 8 அப்புறம் மிட் ரிவிஷன் 1, 2 இது எல்லாமே உங்களுக்கு கொரியராக சென்ட் பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சஸ் நார்மல் டெட் அதே போல் ஒர்க்கிங் டெட் தனித்தனி பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ புக்ஸ் வேணுன்றவங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் எல்லா விதமான புக்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்குது. அதுக்கான ஆஃபர்ஸும் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. குரூப் 2A, டெட்டு, பிசி, போலீஸ், எஸ்ஐ எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு புக்ஸோ இல்லை வீடியோ கிளாஸோ டெஸ்ட் பேட்சோ வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், பிறருக்கு கொடுத்து மகிழ்வும், அதுபோல மேலும் ஏனெனில் அதனால். ஸோ கொடுத்துருக்கூடிய கொஸ்டினில் எது சரியான இணைப்பு சொல்? இணைப்பு சொல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடல் வரி எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. செல்வத்து பயனை ஈதல் கேட்பாங்க. சரிங்களா? தமிழ்லையும் கேட்பாங்க, யூனிட் 6லையும் கேட்பாங்க. செல்வத்து பயனே ஈதல். இந்த பாடல் வரி எந்த நூல்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நக்கீரர். செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பின தப்புன பலவே. இந்த பாடல் வரியில் பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கான பயன் என்ன? ஈதல். ஈதல் அப்படின்னா என்னது? கொடுத்தல். ஈதல் அப்படின்னா கொடுத்தல். ஒருத்தருக்கு தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தா அப்படின்ற ஓரெழுத்து உருமொழிக்கு என்ன சொல்கிறோம்? கொடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. சரிங்களா? அப்போ இங்கே காரணம் சொல்கிறாங்க. செல்வத்துக்கான பயன் என்ன? நம்ம கொடுக்கணும். அப்போ காரணம் அப்போ என்ன வரும்? அதனால். செல்வத்து பயன் ஈதல், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அப்போ சரியான இணைப்பு சொல் எது? அதனால் அப்படின்றது சரியான இணைப்பு சொல். சரிங்களா? இதுவே இந்த பாடல் வரி இருக்கு இல்லையா? செல்வத்து பயனை ஈதல் புறநானூரில் நக்கீரர் எழுதிய பாடல் வரி. இதில் வரக்கூடிய திணை என்னன்னு கேட்பாங்க. பொருண்மொழி காஞ்சி திணை. பொருண்மொழி காஞ்சி திணை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கேட்கலாம் வரக்கூடிய தேர்வுகளில். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதனால், அதுபோல, எனவே, ஏனெனில். இந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. செய்தியாக கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எது சரியான இணைப்பு சொல்லா இருக்கு பாருங்க. இப்போ நான் சொன்ன கேள்வியை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். முன்ன கேள்விக்கு என்ன சொன்னேன்? காரணம் சொன்னோம் இல்லையா? அதே போல தான் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. அந்த காரணத்திற்காக 2 நாட்கள் நமக்கு லீவ் விடுறாங்க. சரிங்களா? தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் நமக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? அதனால். இதுவும் ஒரு காரணம். ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு இருக்கு, புயலாக இருக்கலாம், இல்லை நமக்கு கஜா புயல் மாதிரி ஏதாவது ஒரு புயல் வானிலை ஆய்வு மையம் தான் தெரிவிக்குது தெளிவாக. அப்போ அதனால் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே போல் விடுமுறை வரும்போது தான் நமக்கு வரும். சரிங்களா? அடுத்து சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை, ஏனெனில், ஆகையால், அதனால், அதுபோல. இங்கே என்ன சொல்கிறாங்க? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். காரணம் அப்படின்னு இங்கே வராமல் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை, அது இருந்தால் தான் இது நடக்கும். ஏன் எனில், ஏன் நான் மரத்தை ஏன் வளர்க்கணும்? மரங்கள் இருந்தால் தான் மழை வரும் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு அவசியம் இங்கே இருக்குது. அப்போ ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை, ஏனெனில் அப்படின்ற இணைப்பு சொல் தான் இந்த இடத்துல 100% சரியாக பொருந்தும். அதை நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ முன்ன பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? முன்ன சொல்லும் போது நான் முதலுக்கு என்ன சொன்னேன்? செல்வத்து பயனை ஈதல். இந்த இடத்துல காரணம் வருது அப்படின்னு நம்ம சொன்னோம். காரணம் வருது, அதனால் நான் என்ன சொன்னேன்? அதனால் அப்படின்னு போடுங்கன்னு சொன்னேன். இங்கே தானே ஏனெனில் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்கு? வெறுமனே காரணம் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனால் மூன்றாவது கேள்வி பாருங்க, காரணம் மட்டும் இல்லாமல் என்னது அது செய்ய சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணும்? ஒரு செயலை செய்ய சொல்லணும். ஒரு செயல் இருக்கு அப்படின்னா அந்த செயலை செய் அப்படின்னு சொல்லணும். கூடவே அதற்கான காரணத்தையும் சொல்லும் போது தான் நம்ம ஏனெனில் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். சரிங்களா? வெறுமனே காரணம் வரும்போது நம்ம முன்னாடி சொல்ல மாதிரி அதனால் பயன்படுத்திக்கலாம். இங்கே அதனால் வராது, ஏனெனில் அப்படின்னு வரும். என்ன காரணம் சொல்லியிருக்கேன்? காரணத்தோடு சேர்ந்து ஒரு வேலையை நான் செய்ய சொல்கிறேன். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது நம்ம உரைநடை பகுதியில் படிக்கும் போதும் வந்துடும். இருந்தாலும் இந்த இணைப்பு சொல்லுக்கான ரொம்ப விரிவான விளக்கமாக நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்வு செய்க. இணை எழுத்துக்கள் என்றால் எப்போது? இணை எழுத்துக்கள் என்றால் யார்? இணை எழுத்துக்கள் என்றால் ஏன்? இணை எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வினாச்சொல் அமைந்த தொடர். வினானா என்னது? கொஷின் மார்க்காக வரணும். இந்த இடத்துல வினாச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது வினாச்சொல் எங்கே இருக்கு? உடனே யார் ஏன் அப்படின்றதான் வினாதான வரும் அப்படின்னு பார்த்துறாதீங்க. இலக்கண மரபுபடி என்ன ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எதை பயன்படுத்துவோம்? என்ன? இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? இணை எழுத்துக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அப்படின்ற சொல்லதை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இணை எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்றது தான் சரி. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன நீங்கள் கொடுக்காம எப்போது அப்படின்னு காலத்தை பற்றி கேட்குறாங்க. இங்கே காலம் வருதா? இணை எழுத்துக்கள் காலத்தை குறிக்குமா? குறிக்காது. சரிங்களா? இங்கே இலக்கணம்னா அங்கே என்னன்றது தான் சரியான மேட்ச். அதே போல் இணை எழுத்துக்கள் யார்? இணை எழுத்துக்கள் சப்ஜெக்டில் வரக்கூடியது. ஆனால் இங்கே யாருன்ட்டு நமக்கு என்ன சொல்கிறாங்க? உயர்திணை. ஆண்பாலியோ பெண்பாலியோ சொல்கிறாங்க. அப்போ அதுவும் வராது, காலமும் வராது, உயர்திணையும் வராது. இணை எழுத்துக்கள் என்றால் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்ற வார்த்தை இந்த இடத்துல வராது. சரிங்களா? என்ன அப்படின்றது தான் சரியான மேட்ச். ஆப்ஷன் டி தான் சரியானது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு, பேப்பரை படித்து கொண்டு இரு, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு, காகிதத்தை படித்துக்கிட்டு இரு, காகிதத்தை படிச்சுட்டு இரு. படிச்சுட்டுன்றது வழக்கு மொழி, படிச்சுக்கிட்டுன்றதும் வழக்கு மொழி. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எழுத்து வழக்கு அப்படின்னு வரும்போது காகிதம் பயன்படுத்துவோமா செய்தித்தாள் பயன்படுத்துவோமா அப்படின்னு பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பேப்பரை அப்படின்னு கொடுக்குறாங்க. பேப்பர் அப்படின்றதுக்கு சரியான எழுத்து வழக்கு அப்படின்னு பார்க்கணும். காலைல டீ கடைக்கு போனோம்னு என்ன சொல்கிறோம்? பேப்பர் படிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறோம். அப்போ பேப்பர்ன்றத பேச்சு வழக்கில் நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம்? அன்னைக்கு காலைல வந்து நியூஸ் பேப்பரை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நியூஸ் பேப்பரை நம்ம சொல்கிறதுனால இங்கே செய்தித்தாள் அப்படின்றது வரும். செய்தித்தாளை படித்து கொண்டு இரு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி. இங்கே படிச்சுட்டு அப்படின்றது தான் வழக்கு மொழி. நமக்கு எது வரும்? படித்து கொண்டு. தங்கம் கிளம்புங்க, இருக்கக்கூடாது. படித்து கொண்டு வரப்போங்க. படித்து கொண்டு அப்படின்றது தான் சரியானது. சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் பெரும்பாலும் ரொம்ப எளிமையான வினாக்களாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. எளிமையான வினாக்கள்லையும் எது நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நமக்கு இது நியூ சிலபஸில் இருக்கக்கூடியது தான். அப்போ ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப கவனமாக 1.5 மதிப்பெண் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள். வவுத்து வலி அப்படின்றது நம்ம கிராமங்களில் சொல்லக்கூடியது, பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது. வருத்து வலி வராது. வயிற்று வலி, வயிற்று வலி, வவுறு வலி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வயிற்று வலி அப்படின் போது வயிற்று வலி அப்படின்றது தான் சரியானது. வயிற்று வலி, இப்போ வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்கிறோம். வயிற்று வலி அப்படின்றத எழுத்து வழக்கில் நம்ம எழுதக்கூடியது. இதே வவுத்து வலி, எனக்கு வவுறு வலிக்குது, நான் மாத்திரை வாங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயிற்று வலி அப்படின்றது தான் எழுத்து வழக்கு. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு அடிஷ்னல் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெருசாக இல்லை, ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்ணணும். திரும்ப திரும்ப இந்த மாதிரியான கேள்விகளை இப்போ நம்ம முன்ன பார்த்த கேள்வியும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதே போல் இன்னொரு கேள்வியும் பார்க்கும்போது அடிஷ்னலாக அதை லேர்ன் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரியான கேள்விகள் தான் திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுவே வந்து நமக்கு இது இலக்கணத்தில் பேஸ் பண்ணி கேட்கலாம். நம்ம வயிறு கூட்டல் வலி அப்படின்னு தான் வரும். அங்கே எப்படி வயிற்று வலின்னு எழுத்து வழக்கு வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே நிலைமணியோடைய ஈட்டெழுத்து இருக்கு இல்லையா, ரூ அப்படின்றது,
இதுக்கு இனமான இன்னொரு மெய்யெழுத்து வருது. சரிங்களா? இந்த ஈற்றெழுத்து நிலைமொழியின் ஈற்றெழுத்து கெட்டு அதற்கு இனமான இன்னொரு எழுத்து இயர் அப்படின்ற எழுத்து வருது. அதனால தான் வயிற்று வலி அப்படின்னு நம்ம எழுதுறோம். சரிங்களா? இது எந்த இடத்துல வருது? நிலைமொழியின் ஈற்றெழுத்து தான் கெட்டு போகுது. நிலைமொழினா வயிறு அப்படின்றது, வருமொழினா வலி. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இயர் இன்னும்னா சேர்ந்து வருது, சாரியை பெற்று வருகிறது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 கேள்வி பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. இப்போ பார்த்தோம் இல்லையா? முன்ன கேள்வி நீங்கள் பார்த்தாவே இங்கே என்னது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இங்கே நீச்ச தண்ணி குடி என்பது டேஸ் வழக்கு. பேச்சு வழக்கா, எழுத்து வழக்கா, சொல்லா, விளக்கா? நீதிமன்றத்தில் தொடுப்பது சொல்லா, வழக்கா, இல்லை விளக்கா, வழக்கா? அதே போல் நீச்ச தண்ணி குடி அப்படின்றது பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறோம். அப்போ பேச்சு வழக்குக்கு எந்த வழக்கு வரும்? வழக்குன்னு போடுறதுங்க, வழக்கு. ஸோ ரெண்டுக்குமே என்ன வரணும்? சிறப்பு லகரம் வழக்கு. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. சரிங்களா? வழக்கறிஞர் எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிறப்பு லகரம் வரும். நீச்ச தண்ணி குடி அப்படின்றதே பேச்சு வழக்கு அப்படின்னு வந்துடும். இதே வழுக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா வழுக்கிறத குறிச்சிடும், லூ இல்லை. சரிங்களா? அங்கே வழக்கு அப்படின்னு எழுதுறோம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அங்கேயே இருக்குது. அதையே ஒரு கேள்வியாக நம்ம பார்க்க முடியும். அடுத்த கேள்வி, இருபொருள் தருக. தாரணி பூமி, உலகம், சூரியன், உலகம், கதிரவன், மதி, கடல், பூமி. ஏற்கனவே நான் வங்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தேன். வங்கம் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே தாரணி அப்படின்ற சொல்லுக்கு இரு பொருள் கேட்டிருக்காங்க. தாரணி அப்படின்னா என்னது? உலகம், அதே போல் பூமி. பூமி, உலகம். அப்போ சூரியன் அப்படின்னா கதிரவன் அப்படின்னு இன்னொரு பொருளும் இருக்குது. கதிரவன் அப்படின்னு சொல்லலாம், ரவி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது எல்லாமே சூரியனுக்கு. சரிங்களா? பூமின்றதே நம்ம உலகம் அப்படின்னு சொல்கிறோம். மதி அப்படின்னா என்னது? மதி அப்படின்னா நிலவு. சரிங்களா? மதி அப்படின்னா நிலவு. மதி அப்படின்னா இன்னொரு பொருள் கேட்டாங்கன்னா மதினா அறிவு. சரிங்களா? இந்த பிறந்தநாள் பாடல் இருக்கு இல்லையா? அறிவுமதி அவர்கள் எழுதிய பாடல். ஸோ அந்த பாடல் மாதிரி அறிவு மதி, மதினா அறிவு. அதே அறிவு மதி அப்படின்றது என்னது? திரும்ப திரும்ப அறிவு அறிவுன்னு வருது. இது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மதி மதின்ற சொல்ல திரும்ப திரும்ப வருது. அறிவு மதி அப்படின்றது முன்னாடியும் அறிவுன்றது இருக்குது. மதி அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் அறிவை குறிக்குது. அப்போ அறிவு மதி அப்படின்றது என்ன வகையான சொல், அதுக்கு இலக்கணம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கலைச்சொல் அறிக. ஜேர்னலிசம். இந்த மாதிரியான கேள்விகள் தேர்வுகளில் நிறைய கேட்பாங்க. ஈவன் நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்லேயோ, பாலிட்டி புக்லேயோ, எக்கனாமிக்ஸ் புக்லேயோ, ஜியாகிரபி புக்லேயோ படிக்கக்கூடிய சொற்கள் இங்கே இடம் முடியும். சரிங்களா? ஜேர்னலிசம் கணினியல், மொழியியல், ஒளியியல், இதழியல் கொடுத்துட்டாங்க. இதழியல் அப்படின்றது சரியானது. ஜேர்னலிசம் அப்படின்னா என்னது? இதழியல். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். இதுவே கணினி அப்படின்னா கம்ப்யூட்டர், இதை கேட்கலாம். இதுவே லிங்கஸ்டிக் அப்படின்னா மொழியியல், லாங்குவேஜ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை பொறுத்து. அதுவே போல் ஃபோன் நம்ம பேசுகிறோம்னா ஃபோனாலஜி அப்படின்னா ஒளியியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சொற்கள் கேட்பாங்க. சரிங்களா? இதழியல் அப்படின்றது இந்த இங்கேயும் வரக்கூடிய லகரத்தை நோட் பண்ணும், இதழியல். சரிங்களா? அடுத்து கலைச்சொல் அறிதல். ஹெர்ப்ஸ். நோய், மூலிகை, மரபணு, ஒவ்வாமை. ஏற்கனவே அலர்ஜி அப்படின்னு சொன்னோமா? அலர்ஜினா ஒவ்வாமை. ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை. என்னது? மூலிகை. நோய், டிசீஸ். நோய்னா டிசீஸ், இது நமக்கு தெரியும். சரிங்களா? ஹெர்பல் சொல்கிறோம் இல்லையா? ஹெர்பலில் செய்யப்பட்டது இந்த மருந்துகள்லாம் அப்படின்னு நம்ம மூலிகை மூலமாக செய்யப்பட்டது. அப்போ சித்தர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கலாம். சித்தர்கள் எத்தனை பேர்? 18 பேர். சரிங்களா? இதில் முதல் சித்தர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமூலர். நமக்கு ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போகணும், பழைய சிலபஸ் மாதிரி. பேசிக் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரிங்களா? ரொம்ப இன்டெப்த்தாக இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் தாண்டி போகணும். இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க போதும். அடுத்து கலைச்சொல் தருக. என்ன கொடுத்துருக்காங்க? குளோனிக்கல் ஸ்டோன், கல், நடுக்கல், கல்வெட்டு, குமிழிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது பாருங்க. ஆப்ஷன் டி, குமிழிக்கல். இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கும் இல்லையா, அந்த கல் தான் குமிழிக்கல். நீர்ப்பாசனத்தில் பயன்படுத்துவாங்க. நீர்ப்பாசன முறைகளில் பயன்படுத்தக்கூடிய கூம்பு வடிவக்கல் தான் குமிழிக்கல்.
இதுவே வெறுமனே கல்னா ஸ்டோன், நடுக்கல்னா ஈரோ ஸ்டோன் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா, புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஈரோ ஸ்டோன் அப்படின்ட்டு. சரிங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. இதுவே மரபுன்னு பார்த்தோம் இல்லையா, இதுவே கேட்பாங்க ஜெனி அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, ஜெனிஃபரில் வெறுமனே ஜெனி, ஜென்ரேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 80s கிட்ஸு 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோ இல்லையா, அந்த மாதிரி ஜெனரேஷன் அப்படின்னு மரபணு அப்படின்ட்டு. சரிங்களா, அடுத்து கலைச்சொல் கான்ஸ்னன்ட், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஒப்பெழுத்து, ஆயுத எழுத்து. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி திரும்ப திரும்ப எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த கேள்வியை நோட் பண்ணிக்கோங்க. அதனால மாடர்ன் கொஷின்லையும் கொடுத்துருக்கேன். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஒப்பெழுத்து, ஆயுத எழுத்து. என்னது நமக்கு மெய்யெழுத்து, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவே உயிரெழுத்து அப்படின்னா வவல் சொல்லுவோம். சரிங்களா, ஒப்பெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்பாங்க, ஹோமோகிராஃப், இதுவும் கேட்பாங்க. ஹோமோகிராஃப் அப்படின்றதும் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ நமக்கு சரியான ஆன்சர் மெய்யெழுத்து, ஆப்ஷன் பி அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நடத்தல் என்பதன் வேர்ச்சொல். வேர்ச்சொலுக்கு என்ன இலக்கணம் சொன்ன, வேர்ச்சொலுக்கான இலக்கணம் கட்டளை வாக்கியமாக இருக்க வேண்டும். கட்டளை வாக்கியம் இங்கே எது, கட்டளை வாக்கியம் அப்படின்னா என்ன இருக்கணும், பகுதி தான் இருக்கும், விகுதி இருக்காது. சரிங்களா, ஸோ பகுதி மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஸோ பகுதி அப்படின்றதுலேயே நமக்கு என்னவா இருக்குது, கட்டளையாக இருக்குது, ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. நட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல தான். ஈவன் சொல்ல போனால் இங்கே செய் அப்படின்னு ஆர்டர் போகிற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். நட, ஓடு அப்படின்னா ரன்னிங், போ சொல்கிறோம், அப்படி படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே பெரும்பாலும் 2 எழுத்துக்களாக இருக்கிற மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது. சரிங்களா, ஓடு, படி, நட, செய், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஈவன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பொங்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கு அப்படின்றதே நமக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இங்கே பாருங்கள் நடந்த, நடத்து, சரி நடந்து, நடந்தவர், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நடந்த அப்படின்ற சொல் என்ன எச்சம் பாருங்கள், நடந்த ஆன் முடியுது. ஸோ பெயரெச்சம், பெயரெச்சம். பின்னாடி ஒரு வார்த்தை போட்டு பாருங்கள், நடந்த மாணவன். அப்போ இது என்னது, பெயரெச்சம் அப்படின்னு வருதுங்களா. ஸோ நடத்தல் அப்படின்றது ஒரு தொழில் பெயர். அல்தல் முடியுதா, அல்தல்ல முடியுது. அப்போ இதுவே கேள்வி என்னன்னு கேட்கலாம், நடத்தல் என்ற தொழில் பெயரை அதில் இருக்கக்கூடிய சொல்லை பொறுத்து வேர்ச்சொல்லாக மாற்றுக அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை நட என்ற வேர்ச்சொல்லிலிருந்து அதற்கு சரியான தொழில் பெயரை உருவாக்குக அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் திரும்ப நமக்கு கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. கேட்டனன், கேள், கேட்ட, கேட்ட, கேள். இப்போ நான் சொன்னதை வச்சு ஆன்சர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல் விஷயம் என்னது, ஆர்டர் போடுற மாதிரி இருக்கணும், கட்டளை வாக்கியமாக இருக்க வேண்டும். அதுவும் பெரும்பாலும் எப்படி சொன்னேன், 2 எழுத்துக்களாக இருக்கும். அது ஒரு ஷார்ட்கட் தான். பட் கண்டிப்பாக 2 எழுத்தில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக கட்டளை வாக்கியமாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கேள், அதே போல் லகர வேறுபாடும் பார்க்கணும். இங்கே ரொம்ப ட்விஸ்டடாக நமக்கு கொடுத்துருக்காங்க. கேளும் கொடுத்துட்டாங்க, கேள் கொடுத்துட்டாங்க, கேர்ள்னு எழுதிடாதீங்க. சரிங்களா, இங்கே கேள் கேள் கொடுத்துருக்காங்க. கேட்ட, கேட்ட. ஸோ கேட்ட அப்படின்ற சொல் வருமா, வராது. கேட்க வருமா, வராது. இப்போ ஏவா டியா, கரெக்டான ஆன்சர் இது கேள் அப்படின்றது. சரிங்களா, ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். சரிங்களா, இதுவே கேட்ட அப்படின்றது என்னது, பெயரெச்சம், பெயரெச்சம் வரும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம திரும்ப 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 படிக்கும் போது கண்டிப்பாக நிறைய கற்றுப்பீங்க. ஸோ இதுவரையும் 4 வீடியோலையும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. ஓடியவர், இதில் இருக்கக்கூடிய வேர்ச்சொல் என்னன்னு பாருங்கள். ஓடிய, ஓடு, ஓடி, ஓடினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் போதே ஓடுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஈஸி ஓடு அப்படின்றது. சரிங்களா, ஈஸி ஓடு இல்லை, ஓடு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஆப்ஷன் பி. ஓடிய அப்படின்றது என்னது, பெயரெச்சம். ஓடிய, ஓடிய சிறுமி. பின்னாடி ஒரு பெயர் சொல் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் முற்று பெற்று வருதா இல்லையா அப்படின்ட்டு. எச்சப்பட்டு நிற்கிது அந்த இடத்துல பெயரெச்சம். சரிங்களா, என் கூட ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்து விடுங்க, நான் தனியாக நிற்கிறேனே, தனியாக இருக்கனே அப்படின்ட்டு. அப்போ ஓடிய சிறுமி. அதே போல் ஓடி அப்படின்றது என்னது, வினையச்சம். எப்படி, பின்னாடி ஒரு வினைச்சொல்லை சேர்த்து பாருங்க. ஓடி வந்தான், இல்லை ஓடி வந்தாள். சரிங்களா, இப்போ ஒரு வினைச்சொல்லை சேர்க்கும் போது அந்த சொல் முற்று பெறுது, அந்த தொடர் முற்று பெறுது. அப்போ இது வினையச்சம். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். தந்தான்,
தந்தான் அப்படின்றது வந்து வேர் சொல் கேட்குறாங்க. கட்டளை வாக்கியமாக வர வேண்டும். தந்து, தந்த, தருகின்றான், தா, இது எல்லாமே என்ன வரும்ன்றதும் பாருங்க. சரியான ஆன்சர் எது அப்படின்றதும் சொல்லுங்க. அப்போ தா அப்படின்ற சொல் தான் இருக்குது. இது கட்டளை வாக்கியமாக இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு வேர் சொல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தந்து அப்படின்றது என்னது, தந்த அப்படின்றது என்னது, தந்தன்றது பெயரச்சம், தந்து சென்றான் அப்படின்னு போட்டோம்னா அது வினையச்சம். சரிங்களா? ஐ மீன் அது வந்து வினையச்சம். தந்தன்றது பெயரச்சம், தந்துன்றது வினையச்சம். தருகின்றான் அப்படின் போது நிகழ்காலத்தில் இருக்கு. நிகழ்கால தருகின்றான் முடிஞ்சு. அப்போ நிகழ்கால வினைமுற்று, அந்த வினைமுற்று பெற்று இருக்கு. தருகின்றான் என்ன வகையான, எந்த காலத்திற்கு ஏற்ற வினைமுற்றது, நிகழ்காலம். தருகின்றான் அப்படின் போது அது நிகழ்காலத்தில் வருது. அப்போ நிகழ்கால வினைமுற்று. அடுத்து மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரக்கூடிய சொல்லை எழுதுக. தா, மா, தீ, பூ. இதில் பார்க்கும்போது இந்த பொருள்லாம் தரக்கூடிய சொல் எதுன்னு பார்க்கணும். அப்போ மரம், விலங்கு, பெரிய இதெல்லாம் எங்கே வரும், தாள் வருமா, வராது. தீல வருமா, வராது. பூ வருமா, வராது. இது மா. மானா என்னது, மரம் சொல்லலாம். மானா அரிமா சொல்கிறோம் இல்லையா, விலங்கு. அரிமா எது, அரிமானா சிங்கம். ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அரிமானா சிங்கம். அரிமா, அரிமா, நானும் 1000 அரிமா மாதிரி. அடுத்து அழகு அப்படின்னாலும் மா, வண்டு அப்படின்னாலும் மா. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கேட்கலாம். தீனனது நெருப்பு. ஓகே, இந்த மாதிரியான சொற்கள் கேட்பாங்க. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை அறிதல். வாலண்டியர், தன்னார்வலர், தொகுப்பாளர், தலைவர், தொண்டர். வாலண்டியர் அப்படின்னா ட்ரஸ்ட்லாம் கேட்பாங்க. ட்ரஸ்ட்னாவே என்னன்றதை சொல்லுங்கள். சரிங்களா? ட்ரஸ்ட் அப்படின்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்றத கீழே வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். வாலண்டியர் அப்படின்னா தன் ஆர்வலர், அதான் சேர்த்து கொடுத்தேன். தன் ஆர்வலர் அப்படின்னு சேர்த்து கொடுத்தேன். தன் ஆர்வலர். தொகுப்பாளர் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ணுறவங்க, அவங்க தான் தொகுப்பாளர். தொகுப்பாளர், தொகுப்பாளர், தொகுப்பாளினி அப்படின்னு சொல்லுவோம். தலைவர் அப்படின்னா பிரசிடென்ட். சரிங்களா? தொண்டர் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். ஸோ ஆப்ஷன் டியும் வராது, சியும் வராது, பியும் வராது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்த கேள்வி. பள்ளத்தாக்கு, பிளைன், புதர், ட்ரைப்ஸ், சமவெளி, வேலி, பழங்குடியினர், திக்கட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எது வந்து சரியான ஆன்சர்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் மினிமம் ப்ரைஸில் 2800 இருக்கும். ப்ளஸ் டெஸ்ட் பேட்சும் வந்துடும். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா 1000 ரூபீஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் அக்னி டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது 5000 கொஸ்டின்ஸ் பக்கம் பிரிண்ட் அவுட்டடாக ப்ளஸ் 15000 கொஸ்டின்ஸ் ஆன்லைனில் ஆப்லையும் தனியாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கிளாஸஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சஸ், ஒர்க்கிங் டீச்சர் இல்லை நார்மல் டெட் ரெண்டுமே டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் சரியான ஆன்சர் மேட்ச் பண்ணலாம். பள்ளத்தாக்கு அப்படின்னு வரும்போது என்ன வரும், அதே போல் புதர், சமவெளி, பழங்குடியினர் அப்படின்னு வரும்போது எது வரும் அப்படின்னு பாருங்கள். பள்ளத்தாக்கு அப்படின்னா நமக்கு தெரியும், வேலி, சிலிக்கான் வேலி மாதிரி வேலி. புதர் அப்படின்னா திக்கட், இதே போல் புஷ் அப்படின்னு சொல்ல முடியும். சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது பிளைனாக இருக்கிறது. சரிங்களா? அதே போல் பழங்குடியினர் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைப்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ட்ரைப்ஸ் பற்றி தனியாக படிப்போம். நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3, 4, 1, 2. பள்ளத்தாக்கு வேலி, புதர், திக்கட், சமவெளி பிளைன், பழங்குடியினர், ட்ரைப்ஸ். ஸோ இதுவே வந்து கொஷினாக கேட்பாங்க. திரும்பவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியாக ஒரு சொல் கொடுத்துட்டும் கேட்பாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. கோழி கொக்கரிக்கும், கோழி கத்தும், கோழி அகவும், கோழி கூவும். மரபு பிழை இல்லாத தொடர், மரபு பிழை அற்ற அப்படின்னு கேட்டாங்க. மரபு பிழை இல்லாத கோழினா என்ன வரும், சேவல். சேவல் கூவுமா, கோழி கூவுமா? இங்கே கோழி கூவுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கோழி கத்துமா, கத்தாது. கோழி அகவுமா, மயில் தான் அகவும். மயில் அகவும். அப்போ என்னது, கோழி கொக்கரிக்கும். கோழி கொக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கோழி கொக்கரிக்கும். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இதுவே இந்த இடத்துல கூவும் கொடுத்துருக்காங்க இல்லையா, குயில் கூவும். கூ கூ அப்படின்னு சொல்லுது இல்லையா, குயிலும் கூவும். ஒருவேளை சேவல் கொடுத்தாலும் கரெக்டு தான். சேவல் கூவும் அப்படின்னு கொடுத்தாங்கனாலும் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவும் பார்த்துருப்போம். ப்ளஸ் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கான்செப்ட் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய கான்செப்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொன்ன ஐடியாலஜி பேஸ் பண்ணி ஆன்சர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷனுக்கும் இது ஆன்சர்
ட்ரை பண்ணிங்க அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா எவ்வளோ கொஸ்டின் நமக்கு ஆன்சர் தருது அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் இல்லை வீடியோ கிளாஸஸ் இல்லை ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் கோயம்புத்தூரில் நம்ம சென்டரில் டேரெக்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எழுத முடியும். ஹோம் டெஸ்ட் பேட்ச் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எழுத முடியும். அதே போல் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். பிசிஎஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சஸ், டெட்டுக்கான டெஸ்ட் பேட்ச், குரூப் 2 குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. புக்ஸோ இல்லை டெட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இது எல்லாமே இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த இன்னும் நிறைய கேள்விகள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ வந்து பர்டிகுலராக நான் ஆல்ரெடி சொன்ன டைமிங்கில் இல்லாமல் டெய்லி ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த நாட்களில் நான் உங்களுக்கு வந்து ரெகுலராக ப்ராப்பராக ஒரு டைமிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பட் டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துடும், டோன்ட் வரி சரிங்களா. ஸோ வீடியோவுக்காக தனியாக வெயிட் பண்ணோம்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவுக்கான லிங்க் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெட்டுக்கான வீடியோ அதிகமான வாரியர் சேனல்லையும் அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.